வணக்கம் டெக் சப்டர் நண்பர்களே. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு பகுதியில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடத்திட்டு இருக்காங்க. இது கவர்மெண்ட் வேலை இல்லாமல் தனியார் முகத்தில் எத்தனை பேர் வேலை இல்லாத இருக்காங்கல்ல, அவங்களுக்காக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் சரி, ஒவ்வொரு பகுதியிலையும் சரி வேலைவாய்ப்பு முகாமும் தமிழ்நாடு அரசே அதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் செஞ்சு அவங்களுக்கு வேலைகளை உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. இந்த வகையில் இப்போ ஒரு 5 இடத்துல வேலைவாய்ப்பு முகாம் அறிவிச்சிருக்காங்க. அது எந்தெந்த இடம் எவ்வளோ வேகன்சி மேபி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கே அது நடக்குது. 8ஆம் தேதியான இன்றைக்கி தயவு செஞ்சு நீங்கள் போகிறவங்க உடனடியாக அதுக்கு தேவையான ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் போயிட்டு நீங்கள் அட்டன் பண்ணி உங்களுடைய வேலையை நீங்கள் ஒழுங்குபடுத்திக்கோங்க. சரி, ஓகே. மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டுதல் மையம் இணைந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் மொத்தம் 8/3/2022 சனிக்கிழமை காலையில் 8 மணிலிருந்து 3 வரையில் நடக்குது. இது மாட்சிமை தங்கி மன்னர் கல்லூரி அப்படிங்கிற ஒரு கல்லூரியில் புதுக்கோட்டையில் இது நடக்குது. இதில் என்ன சிறப்பம்சம்னா 100க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் வருது. 10,000க்கும் மேற்பட்ட தனியார் கல்வி நிறுவனங்களும் தேர்வு செய்வர்கள் அன்றே பணி நியமனம் தரதாக சொல்லியிருக்காங்க. இலவச திறன் மேம்பட்ட பயிற்சிக்கான பதிவு மற்றும் ஆள் சேர்ப்பும் அங்கேயே நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை விண்ணப்பமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உடனடியாக போயிட்டீங்கன்னா உங்களுடைய வேலைவாய்ப்பு சம்மந்தமான அனைத்து தகவல்கள்லாம் நீங்கள் அங்கே அறிஞ்சிக்கலாம். உங்களுடைய வேலைவாய்ப்பையும் உருவாக்கிக்கலாம். சரி, ஓகே. இது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நான் பார்க்குறது நீலகிரியில் அதே போல் தான். அங்கே நடக்குதுன்னா அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி பிங்கர் ஸ்போர்ட்ஸ் உதகையில் இது நடக்குது. நீங்கள் உடனடியாக போயிட்டு இன்னைக்கு இதில் பார்த்தீங்கன்னா காலை 9 மணி முதல் பிற்பகல் 5 மணி வரையில் நடைபெறுகிறது. ஓகேங்களா? நீங்கள் இதுக்கு போய் பயன்பெறுங்கள். இதுக்கு கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு முதல் நீங்கள் படிச்சிருந்தால் போதும். பட்டப்படிப்பு வரை ஐடிஐ, டிப்ளமோ, நர்சிங், பார்மசி, பொறியியல் எது படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் போய் அட்டன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது வெளிநாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தில் பதிவு வழிகாட்டுதலும் அவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க. இலவச திறன் மேம்பட்ட பயிற்சிக்கான பதிவுகளும் அவங்க பண்ணித்தராங்க உங்களுக்கு. சரி, ஓகே. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்க்கக்கூடியது நம்ம தென்காசி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 8/3/2022 சனிக்கிழமை காலை 9 மணி முதல் 3 மணி வரைக்கும் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இது ஸ்ரீராம் நல்லமணி யாதவா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடக்கிறது. கொடிக்குறிச்சின்னு சொல்லக்கூடிய தென்காசியில் இது நீங்கள் போய் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு 100க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்களும் 3000க்கும் மேற்பட்ட காலிப்பு நிறுவனங்களும் அறிவிச்சிருக்காங்க. சுயதொழில் முனைவோருக்கான கடனுதவி திட்டங்கள் மற்றும் அரசு வழங்கும் சலுகைகளை பற்றி அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வயது வரம்பு 18 வயது முதல் 35 வரை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் 9 மணி முதல் மாலை 3 மணி வரை நடக்குது. அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் சென்னை சாலை போகிற வழியில் இருக்கிற அந்த அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் இது நடைபெறுது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட முன்னணி தனியார் நிறுவனங்களும் 5000க்கும் மேற்பட்ட காலிப்பு நிறுவனங்களும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான பதிவுகளும் அளித்தராங்க. மாவட்ட தொழில் மையத்தில் தொழில் ஆலோசனை உணவருக்கான ஆலோசனைகளும் தரதாக சொல்லியிருக்காங்க. மாவட்ட முன்னோடி வங்கிகளில் வங்கி கடன் குறித்து வழிகாட்டுதலும் அவங்க பண்ணித்தரதாக சொல்லியிருக்காங்க. இது சேம் கல்வி தகுதி தான். மேலும் இவர்களுக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டு மையம் கிருஷ்ணகிரிக்கு இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இது வேணால் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இது என்னுடைய குரூப்பில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து பயன்பெறுங்க. ஓகேங்களா? கான்டாக்ட் நம்பர் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா? நான் கூறிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.